வணக்கம். அக்குபஞ்சர் மருத்துவத்தை பற்றிய ஒரு புரிதலின் பின்னணியில் இருந்து நோய்க்கு அஞ்சேல் என்று நம்ம சில கருத்துக்களை பார்க்கலாம். ஏன்னா இப்ப பொதுவா நாம தொந்தரவுகளை நோய் அப்படின்னு கருதி நமக்கு வெளிப்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் பார்த்து இந்த நோயா இருக்குமா அந்த நோயா இருக்குமான்னு சொல்லி ஒரு பெரிய பயத்துல இருக்கிறோம். அந்த பயம்தான் அடுத்தடுத்த நிலைக்கு பரிணாமம் அடைஞ்சு மிக அதிகமாக நோய் வளர்வதற்கான ஒரு காரணமா இருக்கு. அக்குபஞ்சர் மருத்துவத்துல நோய் என்ற வார்த்தையே இல்லை. அனைத்தும் தொந்தரவுகள் தான். தொந்தரவா தான் அக்குபஞ்சர் மருத்துவம் அதை பாக்குது. அப்போ தொந்தரவுகள் ஏன் ஏற்படுது அப்படின்றத ஒரு பின்புலத்துல நம்ம பார்க்கும்பொழுது, தொந்தரவு ஏற்படுவதற்கு நம்ம வாழ்வியல் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம். வாழ்வியலில் நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சில மாற்றங்கள் தான், நாள்பட்ட வாழ்வியல் மாற்றங்கள் தான் தொந்தரவுகளாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த வாழ்வியல் மாற்றங்கள்ல நம்ம அடிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், எல்லாரும் உணர்ந்து செய்ய வேண்டிய இயல்பா செய்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயங்களை தான் நாம இப்ப தொலைச்சிட்டதுனால இப்ப திரும்ப அவங்களுக்கு நினைவூட்ட வேண்டி இருக்கு. அதுல நாம கவனிக்க வேண்டியது பசித்து புசி என்ற ஒரு முதுமொழியை நாம நினைவுல வச்சுக்கணும். இத நாம எப்ப பசி எடுக்குதோ அந்த பசி எடுக்கிற நேரத்துல பசியை கவனிச்சு சாப்பிடுறது அப்படின்றது நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்மளுடைய முதன்மையான நோக்கத்துல நம்ம வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இதை நாங்க அக்குபஞ்சர்ல ஹீலர்ஸ் எல்லாம் இதை 4G 4 தங்க விதிகள், 4 கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த 4 தங்க விதிகள்ல முதலாக இருக்கிறது பசி எடுத்து சாப்பிடுறது, இரவு நேரத்துல கண்டிப்பா தூங்க போகிறது, தாகம் எடுத்தா தண்ணியை மட்டுமே குடிக்கிறது, உடம்பு ஓய்வு கேட்டுச்சுன்னா எந்த முறையில அது ஓய்வு கேட்குதோ அந்த ஓய்வை உடம்புக்கு கொடுத்துட வேண்டியது. இந்த 4 விதத்துல 4 விதமான உடலின் மொழிகளை நாம் புரிந்து கொண்டு உடல் கேட்கிற அந்த மொழிக்கு தேவையானதை நாம சரியா கொடுத்துட்டோம்னா நமக்கு நாட்பட்ட லைஃப் ஸ்டைல்னால உருவாகக்கூடிய தொந்தரவுகள் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஆனா நம்ம அடிப்படையில முதன்மையா இருக்கிற இந்த பசி அப்படின்ற விஷயத்திலேயே நமக்கு ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால நிறைய பேருக்கு பசினா என்னன்னு தெரியறது இல்லைங்க. அப்புறம் பசிச்சாதான் சாப்பிடணும் அப்படின்றது தெரியறது இல்லை. நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டு பழக்கப்பட்டதுனால டைம்க்கு சாப்பிடணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய புரிதலா இருக்கே தவிர பசிச்சு சாப்பிடணும் அப்படின்றது பெரும்பாலானோருக்கு தெரியறது இல்லை. என்னிடம் வருபவர்கள்ட்டுமே பசிக்காக காத்துருங்க, பசியை கவனிச்சு சாப்பிடுங்கன்னா நான் டெய்லி கரெக்டா தான் சாப்பிட்டுருவேன். 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவேன், 1 மணிக்கு லஞ்சு சாப்பிட்டுருவேன், நைட்டு டின்னர் 8 o'clock சாப்பிட்டுருவேன் அப்படின்னு நேரத்தை சொல்கிறார்களே தவிர பசியை பத்தி அவங்களுக்கு புரியல. அவங்க அந்த நேரத்துக்கு சாப்பிடுறது தான் பசிச்சு சாப்பிடுறதுன்னு உடம்பை எப்படி பழக்கி வச்சிருக்கிறோமோ அந்த பழக்கத்தை சொல்கிறார்கள். இப்போ பசி அப்படின்றது ஒரு தனித்துவமானது, ஒவ்வொரு உடலுக்கும் தனித்துவமாக ஏற்படக்கூடிய அவர்களுடைய உடல் உழைப்பு, மனம் இருக்கக்கூடிய சூழல், பருவம், தட்பவெட்பம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு தனித்துவமாக பசியோட அளவை நிர்ணயிக்கக்கூடிய காரணியா இருக்கு. அப்போ அதை கவனிச்சு எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்ற வகைக்குள்ள அதையெல்லாம் கொண்டு அளவு முறையோடு நம்ம பசியை கவனிச்சு சாப்பிட்டோம்னா முதல் காரணி, அதாவது நோய்கள் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான காரணத்துல நாம தவிர்க்கிறோம் அப்படின்றது அர்த்தம். அதே போல இரவு தூக்கம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்மளுடைய பகல் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்களால் உருவாகக்கூடிய மனக்கழிவுகள், உடல் கழிவுகள் ரெண்டையுமே சீரமைச்சு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நச்சுக்களை, உருவாகக்கூடிய நச்சுக்களை டீடாக்சிபிகேஷன் என்ற ஆங்கிலத்துல சொல்றாங்க இல்லையா, அந்த நச்சு நீக்கக்கூடிய வேலையும் ஆற்றல் சேமிக்கக்கூடிய வேலையும் இரவு நேரத்துல தான் நடக்கும். உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆர்டிபிஷியலா இந்த இரவு போல ஒரு சூழலை உருவாக்குறது இல்லை. பூமி குளிர்ந்து இரவு பூமி குளிர்ந்து அப்படி உருவாகக்கூடிய இயற்கையான அந்த இரவு பொழுதுகள்ல கண்டிப்பாக நம்ம தூங்கும் பொழுது நம்ம உடம்புல அவ்வளவு பராமரிப்பு பணிகள், நச்சு நீக்க பணிகள் நடைபெறும். அப்போ நாம தொந்தரவுகள் உருவாகுறதுல நம்மளால நம்மை தடுத்து கொள்ள, காப்பாற்றி கொள்ள முடியும். அதே போல நம்மளுடைய தாகம் அப்படின்றது நம் உடலுக்கு உள்ளுறுப்புகளின் நீர் தேவையை சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நீர் கெட்டுச்சுன்னா நீர் தான் கொடுக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தண்ணியை கொடுப்போம். அதே போல ஓய்வு கேட்கும் பொழுதும் ஓய்வளிக்க வேணும். இந்த 4ஐ நாம் கடைபிடித்து கொண்டு வரும் பொழுது உடம்புல ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டாலும், தொந்தரவு வெளிப்பட்டாலும் அந்த தொந்தரவுகளை எளிதில் போக்கிக் கொள்ள முடியும். அப்ப இந்த 4ஐ கடைபிடிக்கும் பொழுதே தொந்தரவுகள் அப்படி நாம என்ன சொல்றோம், நோய்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நோய் அப்படின்றது உருவாவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போகும். புறச்சூழல்னால வேற ஏதோ ஒரு கிருமிகள் வந்தது, இல்ல
கிளைமேட்டிக் சேஞ்சஸ் தாங்க முடியல, இதனால வந்தது அப்படி ஏதாவது நம்ம காரணம் சொல்லி அதனால ஏதாவது உருவாகினாலும் கூட மிக எளிதில் அதிலிருந்து நம்மளால வந்து மீண்டு வந்து விட முடியும் இந்த 4ஐ கடைபிடிக்கும் பொழுது. அப்ப இந்த தொந்தரவுகள் எப்படி உருவாகுது அப்படின்ற அடிப்படையில பார்க்கும் பொழுது, பசியை கவனிக்காம பசியே இல்லாத நேரத்துல சாப்பிடுவதும், இல்ல பசி இருக்கும் பொழுது பசியை அலட்சியப்படுத்துவதும் தொந்தரவுகள் உருவாவதற்கான ஒரு காரணியாக மாறுது. இப்ப பசியுடைய அளவை கவனிக்காம தேவைக்கு அதிகமா சாப்பிடக்கூடிய உணவு உடலால் செரிக்க முடியாமல் வயிற்றில் தேங்கும் பொழுது அது ஒரு தேக்கமுற்ற ஒரு பொருளாக கழிவாக மாறுது. இப்ப செரிக்க முடியாம ரொம்ப நேரம் வயிற்றிலேயே இருந்துச்சுன்னா நம்ம அஜீரண கோளாறாக அதை ஃபீல் பண்றோம். அப்ப ஏப்பம் வர்றது, வயிறு பெருமுதுன்னு சொல்றது, நெஞ்சு எரிச்சல் அப்படின்றத ஃபீல் பண்றது, அசிடிட்டி அப்படின்ற அதற்கு ஒரு பெயர் சூட்டுவது, அப்படி எல்லாம் நாம நோய்களாக பார்க்கக்கூடியது எதனால வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, பசியின் அளவை கவனிக்காம தேவையை விட இல்ல பசியே இல்லாமல் சாப்பிட்டதனால் ஏற்பட்டது இந்த தொந்தரவு, இந்த நோய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் நாங்க தொந்தரவு அப்படின்ட்டும் நீங்க நோய் அப்படின்னு சொல்றதுக்குமான காரணம் புரிஞ்சிருக்கும். இந்த தொந்தரவு வருவதற்கு காரணம் நாம் செய்த இயற்கையின் விதிமீறல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் சரியா சாப்பிடல, டைம்க்கு சாப்பிடல, அதனால எனக்கு அசிடிட்டி ஆயிடுச்சு, அதனால எனக்கு நெஞ்செரிச்சல் வந்தது, அதனால எனக்கு அல்சர் வந்தது, அதனால இந்த ரணம் ஆறாம இருக்கு, இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். பசிக்கும் பொழுது நீங்க சாப்பிடாம இருந்துட்டா கூட பெருசா தொந்தரவு வராது. ஆனா பசியே இல்லாமல் சாப்பிடுவதுதான் நிறைய தொந்தரவுகளுக்கான அடிப்படை. இப்ப இந்த உணவு பசிக்கு இப்ப நம்மளுடைய செரிமானத்திற்கு அதிகமான உணவு நம்ம சாப்பிட்டுருக்கிறோம் அப்படின்றது வயிற்றை தாண்டி குடல் பகுதிக்கு போகும் பொழுது குடல்ல இருந்து அது பெருங்குடல் வழியாக மலமாக வெளியேற வேண்டியது ஆற்றலாக மாறி மீதி இருக்கக்கூடிய சக்கையெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம உடம்புல கழிவு பொருளாக வெளியேறணும். இங்க நம்ம பசியே சரியா கவனிக்காம தேவைக்கு அதிகமா சாப்பிடுற அந்த உணவு அங்க சரியாக செரிக்கப்படாமல் சரியான ஆற்றலாக மாற்றப்படாமல் மலமாக வெளியேற்றவும் படாமல் குடலில் தேங்கி நிற்கும் பொழுது நம்ம மலச்சிக்கல் தொந்தரவுகளுக்கு ஆளாகிறோம். அப்ப இந்த பசியை கவனிக்காம சரியா சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் வரும். ஏப்பமிடுறது, அல்சர் தொந்தரவுகள் சொல்றது, நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு இருக்கிறது, செரிமான கோளாறுகள் நம்ம பொதுவா வகைப்படுத்துறோம்ல அந்த தொந்தரவுகள்லாம் இருக்கும். அடுத்த நிலையில அவங்களுக்கு பார்க்கும் பொழுது மலம் வெளியேற்றதுல தொந்தரவுகள், பெருங்குடல் தொந்தரவுகள், வாயு வெளியேறிட்டே இருக்கும், அபான வாயு ரொம்ப பிரிஞ்சிட்டே இருக்கும். இது அடுத்த கட்ட நிலைக்கு போகும்பொழுது தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளாக மாறும். அரிப்பு, தோல்ல இருக்கக்கூடிய அங்கங்க ரேஷஸ் வர்றது, நல்லா சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கிறது, இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவை வேறொரு பாதையின் வழியாக காற்று மூலகம் வந்து வெளியேற்றுது அப்படின்ற அக்குபஞ்சர் மருத்துவராக நாங்க புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு அது தொந்தரவாக இருந்து இதுக்கு ஒரு பெயர் வச்சு இது ஒரு நோயா பார்த்து இது தோல்ல வந்திருக்க ஸ்கின் டிசீசஸ், ரேஷஸ், ஏதோ ஒவ்வாமை அப்படின்னு பல பெயர்கள் வைக்கிறோம். இப்ப இதற்கெல்லாம் எது அடிப்படை, இந்த தொந்தரவுகளுக்கு அடிப்படை எது அப்படின்னா இந்த பசி என்ற ஒரு விஷயத்த நீங்க கவனிக்காம பசியினுடைய அளவு முறை, எதை சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றத கவனிக்காம சாப்பிடுறதுல இருந்து இந்த தொந்தரவுகள் நாட்பட்டு வேற இதை நம்ம தொடர்ந்து பழக்கத்துல வச்சிருக்கும் பொழுது வரக்கூடிய தொந்தரவுகளாக இது இருக்கு. சளி தொந்தரவுகள், தும்மல், அடுக்கு தும்மல், தூங்கி எந்திரிச்ச உடனே நிறைய தும்மிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய இவங்களுக்கு சளி வந்து சரியான செரிமானம் இல்லாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கும், இல்லைன்னா சளி தொந்தரவுகள், தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படின்றது அதிகமா வந்துகிட்டே இருக்கும். இது எங்கன்னா அடிப்படையான விஷயமான பசியை நாம சரியா கவனிக்காம இருக்கிறதுனால உருவாகக்கூடிய தொந்தரவுகள். அப்ப இந்த தொந்தரவுகளுக்கு எது மூலம் அப்படின்னு புரிஞ்சிட்டா இதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸி தானே. அதன் அடிப்படையில் தான் சொல்றேன், நோய்க்கு அஞ்சேல், பயப்படாதீங்க. நீங்க இதை மாத்திக்கிட்டாலே உங்களுக்கு இதுல இருந்து இந்த இதுல இருந்து வெளிவந்துட முடியும். இந்த பழக்கத்தை மாற்றிக்கொண்டாலே இந்த தொந்தரவுகளில் இருந்து வெளிவந்துட முடியும். இல்லை என்றால் ஒரு சரியான அக்குபஞ்சர் மருத்துவரை நாடும் பொழுது முழுமையாக விரைவில் நிவாரணம் பெற முடியும். நன்றி.